திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ட்ரம் சிவமணி சாமி தரிசனம் செய்தார். நடிகர் மோகன் பாபு பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திருப்பதி சென்ற நிலையில் அவர் ஏழுமலையானை தரிசித்தார். அங்கு ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம் சிவமணி தனது வாழ்க்கை வரலாற்றை திரைப்படம் எடுக்க திரைக்கதை எழுதி வருவதாக தெரிவித்தார். ஓம் நமோ வெங்கடேஸ்வர. கொடநாடு வழக்கு நவம்பர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. அரசு தரப்பில் கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டதால் வழக்கு நவம்பர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர், சிபிசிஐடி தரப்பு மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட சயான், வாளையார் மனோஜ் ஆகியோர் ஆஜராகினர். மதுரை சோழவந்தான் அருகே பட்டியல் சமூக மக்கள் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக தகவல் பரவிய நிலையில் தொகுதி திமுக எம்எல்ஏ வெங்கடேசன் நேரில் ஆய்வு செய்து தன் சொந்த செலவில் குடிநீர் வசதி செய்து தருவதாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட அமச்சியாபுரம் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தை தொடர்ந்து தங்களுக்கு தனியார் லாரிகள் மூலம் தண்ணீர் வழங்கப்படுவதாகவும் அவை தங்களுக்கு தேவைகளுக்கு போதுமானதாக இல்லை என்றும் குற்றம் சாட்டினர். குறைகளை கேட்ட எம்எல்ஏ வெங்கடேசன் இரவோடு இரவாக போர் மற்றும் புதிய குழாய்கள் அமைத்து தண்ணீர் ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். கேரளாவின் தலிபரம்பாவில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு மின் கசிவு காரணம் இல்லை என ஆய்வில் தெரியவந்துள்ளது. கேரள மாநிலம் தலிபரம்பா பேருந்து நிலையம் அருகே உள்ள வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின் கசிவால் இந்த விபத்து ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இழப்பீடு குறித்தும் வருவாய்த்துறை தனது ஆய்வை தொடங்கியுள்ளது. வட மாநிலங்களில் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக மனைவிகளால் மேற்கொள்ளப்படும் கர்வா சௌத் விரதம் அனைத்து தரப்பு பெண்களாலும் கடைபிடிக்கப்பட்டது. இதில் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா, உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஆகியோரின் கர்வா சௌத் வீடியோ இணையத்தில் வைரலானது. இந்த விரதத்தை எடுக்கும் பெண்கள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன் தங்களது மாமியாரால் கொடுக்கப்படும் உணவை சாப்பிடுகின்றனர். அதற்கு பிறகு மாலை நிலா வரும் வரை தண்ணீர் கூட அருந்துவதில்லை. மாலையில் நிலா வந்ததும் ஒரு சல்லடை வழியாக நிலாவை பார்க்கின்றனர். பின்னர் அதே சல்லடை வழியாக தன் கணவரின் முகத்தை பார்க்கின்றனர். அதன்பின் கணவரால் கொடுக்கப்படும் தண்ணீரை குடித்து விரதத்தை முடித்துக் கொள்கின்றனர். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.